ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி கீர்த்தி விலாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விலாக் எடுக்கிறோம். இந்த விலாக் இனிமேல் கண்டினியூஸாக டெய்லி விலாக் போடலான் இருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் சேனலில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மணி இப்போ 4 ஆகுது. பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், கிச்சன் இப்படி தான் இருக்குது. இன்னும் பாத்திரம் கொஞ்சம் விளக்காமல் இருக்குது. பாத்திரத்தை விளக்கிட்டு பாப்பாங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு வேலையை பார்ப்போம். நைட்டு டின்னர் செய்யணும். டின்னர் செய்கிறத பாத்திரம்லாம் விளக்கி முடித்தாச்சு. இனிமேல் டின்னர் ஆரம்பிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. வாங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். பாப்பா ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. நேற்று அப்பா வாங்கிட்டு வந்த ஹனி கேக் கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதே ஸ்நாக்ஸாக கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கொடுத்துட்டேன். பாப்பா சாப்பிட போகிறாங்க. இப்போ நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போடலான்னு ஒரு பிளானு. அதுக்கு ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உப்பு போட போகிறேன். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு வாட்டி பிணைஞ்சி விட்டுடலாம். இப்போ இதில் நான் சூடான தண்ணி ஊற்றி தான் மாவு பிசைவேன். சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் டீ போடுற பாத்திரத்தில். அதை எடுத்து ஊற்றி பிணைய ஆரம்பிக்கும். ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. சும்மா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வச்சு பிணைஞ்சிங்கன்னா சப்பாத்தி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வருது. அதனால தான் நல்லா அதை பிணையணும். தண்ணி ஊற்றி, சுடு தண்ணியே ஊற்றி பிணைங்க. சரி, இதை பிணைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டேன். அதெல்லாம் ஒட்டவே. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சப்பாத்தி பண்ணலாம். பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் வாசல்லாம் தொடச்சி விட்டு நம்ம கோலம் போட்டிருக்கோம். இப்போ வெளியே விளக்கு ஏற்றியாச்சு. இப்போ வாங்க உள்ளே போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறலாம். தன்னில்